ஓகே, இப்போ நம்ம லான்ச் பண்ண சர்வரை லாகின் பண்ணியாச்சு. இப்போ இந்த சர்வரோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே, இந்த சர்வரோட டீட்டெயில்ஸ் எப்படி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, free-h அப்படின்னா இதோட மெமரியை பார்த்துக்கலாம். ஓகேவா, எவ்வளோ ஜிபி நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் 2 GB செலக்ட் பண்ணியிருந்தேன், ஸோ 1.7 GB இருக்குது. ஓகேவா, இந்த free-hக்கு பதிலாக ஜின்னு கொடுத்தாச்சுன்னா அதாவது எத்தனை ஜிபி அவைலபிளோ அதை மட்டும் தான் காமிக்கும். ஓகேவா, இது ஹியூமன் ரீடபிள், எம்பி கேபி ஜிபி அந்த மாதிரில காமிக்கும். இது நீங்கள் ஜி கொடுக்கல அப்படின்னா, ஜியோ ஹெச்ஓ கொடுக்கல அப்படின்னா அது எம்பியில் காமிக்கும். ஓகேவா, அப்புறம் கிளியர் பண்ணிக்கிறேன். இதோட சிபியூ கோர் பார்த்துக்கலாம். எல்எஸ்சிபியூன்னு கொடுத்தீங்கன்னா அதோட சிபியூ கோர் டீட்டெயில்ஸ் காமிக்கும். ஸோ நான் கொடுத்த கமெண்ட் இது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிபியூன்னு இருக்கா, இந்த இதுதான் மெயின். எத்தனை சிபியூ அப்படிங்கிறது இதில் வந்துடும். ஓகேவா, நான் வந்து 1 CPU தான் கொடுத்துருக்கேன், 2 GB RAM. ஓகேவா, இது நீங்கள் சிபியூ கோர் அதிகமாக செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரைஸும் அதிகமாக வரும், பெர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். ஓகேவா, ஜஸ்ட் இது டீச்சிங் பர்பஸ்க்காக நான் இதுவே போதும் அப்படிங்கிறதுனால இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு MySQL எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் ரெப்போ பேஸ்டாக அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரெப்போனா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நான் சூடோ அதாவது ரூட் யூஸருக்காக மாறிக்கிறேன். ஓகேவா, ஓகே மாறிட்டேன். இதில் வந்து உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கேன். இப்போ ரெப்போனா என்னங்கிறத ஃபஸ்ட் பார்த்துக்கலாம். ரெப்போங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து நம்ம கிளைண்ட் அதாவது நம்ம சர்வருக்கு டவுன்லோட் பண்ணுற ஹெல்பிங் டூல் தான் ரெப்போ. ஓகேவா, இப்போ ஒவ்வொரு நீங்கள் ப்ளே ஸ்டோர் இருந்தால் தான் உங்கள் மொபைலில் ஆப் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இங்கே ஒரு சில சாஃப்ட்வேருக்கு லினக்ஸில் ரெப்போ இருந்தால் மட்டும்தான் அந்த சாஃப்ட்வேரை உங்கள் லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதை தவிர நீங்கள் வேறு மெத்தட்லையும் இன்ஸ்டால் பண்ணலாம். நீங்கள் டேரெக்டாக ஏபிகே ஃபைலை டவுன்லோட் பண்ணி நீங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இங்கே லினக்ஸில் வந்து ஆர்பிஎம் ஃபைல்ஸை டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது வந்து ரெப்போ பேஸ்ட், அதாவது ப்ளே ஸ்டோரை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மெத்தட்னு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து கண்டிப்பாக ரெப்போ வேணும். ஓகேவா, ஆரக்கிள் லினக்ஸு, ரெட் ஹேட் லினக்ஸ்லாம் தனித்தனி ரெப்போ வச்சுருப்பாங்க. அதே மாதிரி MySQLக்கும் ஒரு ரெப்போ இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ண தான் நம்ம MySQL இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகேவா, இது எதுக்காகனா ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா, ஜஸ்ட் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணுறது தான் இதோட மோட்டிவே. ஓகே, இப்போ இதில் ஆனால் நம்ம வந்து லினக்ஸில் ஆரக்கிள் லினக்ஸாக இருக்கட்டும், ரெட் ஹேட் லினக்ஸாக இருந்தாலும் MySQL ரெப்போ டிஃபால்ட்டாக இருக்கும். அதில் வந்து என்னென்னா லேட்டஸ்ட் அப்டேட்டட் வெர்ஷன்லாம் இருக்காது. ஸோ பேட்ச் அப்டேட் பண்ண சாஃப்ட்வேர்லாம் கிடைக்காது. அதுக்காக தான் நம்ம வந்து MySQLோட அஃபிஷியல் ரெப்போ யூஸ் பண்ணுறோம். அதோட டீட்டெயில்ஸ் தான் இதில் இருக்குது. ஓகேவா, கண்டிப்பாக அஃபிஷியல் ரெப்போ யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகேவா, ரெப்போவோட டிஃபால்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா etc m.repos.d. ஓகேவா, இந்த லொக்கேஷனில் தான் ரெப்போ இருக்கும். ரெப்போனா எல்லா ரெப்போவும் காமனாக இந்த லொக்கேஷனில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எல்எஸ் போட்டு காமிக்கிறேன். இதில் வந்து ஆல்ரெடி 4 ரெப்போ இருக்குது. இது வந்து ரெட் ஹேட் லினக்ஸ், ஸோ இதெல்லாம் டிசேபிளில் இருக்குது, இந்த ரெண்டும் ஆக்டிவில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ நான் இந்த லொக்கேஷனுக்கு போகிறேன். இப்போ அந்த ரெப்போ இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இது போக ரெப்போ லிஸ்ட்டை வந்து பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். ஓகேவா, எதெல்லாம் எனேபிளில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து ரெப்போ லிஸ்ட் எனேபிள். ஓகேவா, இந்த 3 ரெப்போ வந்து எனேபிளில் இருக்குது. ஓகேவா, இது ரெப்போ ஐடி, இது ரெப்போவோட நேம். ஓகே, இது போக நீங்கள் ரெப்போ லிஸ்ட் இல்லாமல் ரெப்போ லிஸ்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா என்னென்ன ரெப்போலாம் இருக்குது அப்படிங்கிறத அதுவும் காமிச்சிடும். ஓகேவா, ஸோ அதுக்கு வந்து ரெப்போ லிஸ்ட் ஆல் இதை என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ரெப்போ காமிக்கும். இது இவ்வளோ ரெப்போ இருக்குது, ஆனால் இதில் எனேபிளாக இருக்கிறது மட்டும் 3 ரெப்போ தான் எனேபிளாக இருக்குது. ஸோ அதுதான் இங்கே காமிக்குது. ஓகேவா, இந்த கமாண்டையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இப்போ MySQL பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் MySQL ரெப்போ இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படிங்கிறத கிரப் பண்ணி பார்க்குறோம். நம்ம இதில் பார்த்தாலே தெரியுது MySQL ரெப்போ இன்ஸ்டால் ஆகலை. ஸோ எனேபிளாக இல்லை, ஆனால் இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு பார்த்தா ரெப்போவும் இல்லை. ஸோ நம்ம வந்து எப்படி ரெப்போ இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, நீங்கள் ரெப்போ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு இது வந்து ரெப்போன்னா என்னங்கிற டீட்டெயில்ஸ் தான் இதில் பார்க்கணும். ஓகேவா, இதெல்லாம் ரெப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ கிரப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா
எனேபிளாக இருக்கிற MySQL ரெப்போலாம் காமிக்கும். இதில் எதுவுமே இல்லை இப்போ. ஸோ இது இந்த லொக்கேஷனில் போயாச்சுன்னா அந்த MySQL ரெப்போவை நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்மகிட்ட எதுவுமே இல்லை. ஓகேவா, நம்ம இன்ஸ்டால் பண்ண பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மறுபடியும். ஓகேவா, இந்த ரெப்போ பேஸ்ட் இன்ஸ்டாலேஷன் தான் ஈஸியஸ்ட் வே MySQL இன்ஸ்டாலேஷனில். ஆனால் டிபெண்டன்சி இதுக்கு தேவைப்படும். ஸோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட்லேருந்து அதுவே கலெக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா சூடோ ஆக்சஸ் வேணும், ப்ளஸ் இன்டர்நெட் ஆக்சஸ் கனெக்டிவிட்டியை சர்வரில் வேணும். ரெப்போவை எங்கே டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா mysql.com அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன். MySQL இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா LTS சப்போர்ட்டோட 9.7 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து என்ன வெர்ஷன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்டர்பிரைஸ் வேணுமா, இல்லை கம்யூனிட்டி வேணுமா, கிளஸ்டர் வெர்ஷன் வேணுமா, ஏஏ வேணுமா, எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது வந்து கம்யூனிட்டி வெர்ஷன் தான். ஓகேவா, ஸோ டவுன்லோட் பேஜுக்கு போயிட்டு இதில் வந்து கம்யூனிட்டி வெர்ஷன். ஓகேவா, இந்த கம்யூனிட்டி வெர்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. என்டர்பிரைஸ் வேணும்னா நீங்கள் என்டர்பிரைஸ் இங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அந்த இடத்துல போய் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கம்யூனிட்டி வெர்ஷன். ஸோ இந்த இதை செலக்ட் பண்ணுறேன். இதில் ரெப்போ தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம RBM பேக்கேஜ் ஏதாவது டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த செலக்ட் பண்ணுவோம், இதை செலக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ ரெட் ஹேட்டுங்கிறதுனால நம்ம ரெப்போ யூஸ் பண்ணணும். டெபியன் அப்படின்னா APT. ஓகேவா, அதாவது உபுண்டு அப்படின்னா APT, RHL ஆரக்கிள் அப்படின்னா ரெட் ஹேட் ரெப்போ. ஓகேவா, இப்போ நம்ம OS வந்து என்ன பார்த்தீங்கன்னா 9 தான் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அதையுமே உங்களுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா cat/etc os-release அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, இதுதான் கமாண்டு. ஸோ இது வந்து ஜஸ்ட் வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஓகேவா, OS என்ன வெர்ஷன் 9.8 அப்படிங்கிறது ரெட் ஹேட். ஓகேவா, அதை பார்க்குறதுக்கு. ஸோ இதே நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதுக்கேற்ற ரெப்போவை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு wget-ங்கிற டூல் நம்ம விண்டோஸில் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகிரும். லினக்ஸில் அப்படி கிடையாது. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு wget இல்லைனா கேல் கமாண்டு யூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற பேஜையும் காமிக்கிறேன். இப்போது இதை வந்து டவுன்லோடை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, இதில் நீங்கள் சைன்அப்லாம் எதுவும் தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே டவுன்லோட் ஆகும். இங்கே டவுன்லோட் ஆகுனதை நீங்கள் வந்து மறுபடியும் சர்வருக்கு அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி லிங்க் அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா காப்பி ஆகிரும். உங்கள்கிட்ட லிங்க் வந்து காப்பி ஆகிரும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லிங்க். ஓகேவா, இதுதான் அந்த ரெப்போவோட லிங்க்கு. இந்த ரெப்போ லிங்க்கை என்ன பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அந்த சர்வரில் போயிட்டு series/temp. ஓகேவா, டெம்பரரி டேரக்டரியில் போயிட்டேன். இதில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தா டிஃபால்ட் டேரக்டரி தான் இருக்குது. ஸோ இதை wget யூஸ் பண்ணி நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஓகேவா, நீங்கள் wgetன்னு போட்டு அந்த URL போட்டாலே ஒர்க் ஆகும். இதில் வந்து wget வந்து இன்ஸ்டால் ஆகலை. ஸோ நான் வந்து wget இன்ஸ்டால் பண்ணுறேன். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு install wget இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா டிஃபால்ட்டாக அந்த OSல உள்ள ரெப்போலேருந்தே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிரும். ஓகேவா, ஸோ இதுக்கு வந்து தனியாக ரெப்போ தேவையில்லை. சின்ன சின்ன சாஃப்ட்வேருக்குலாம் தேவையில்லை, மேஜராக உள்ள சாஃப்ட்வேர்ஸ்க்கு தான் தேவை. ஓகேவா, ஸோ இது இன்ஸ்டால் ஆகட்டும். இது சர்வர் CPU கொஞ்சம் லோடு எடுக்குது. ஸோ அதனால ஸ்லோவாக இருக்குது. கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே, ரிலீஸ் ஆகுது. இப்போ நம்ம எஸ் கொடுக்கணும். ஏன்னா நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்குது இன்ஸ்டால் பண்ணவா அப்படின்ட்டு. ஓகேன்னு நான் கொடுப்பேன் எஸ். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. CPU லோடும் கம்மி ஆகிடுச்சு. ஓகேவா, ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அதே கமெண்டை நான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ wget சேம் கமெண்ட் தான் இப்போ டவுன்லோட் ஆகுது. LSல பார்த்தீங்கன்னா ls-ltrh ஜஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிரும். இதை இன்ஸ்டால் பண்ணுறது 2-3 மெத்தட் இருக்குது. ஓகேவா, ரெப்போவை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா 2-3 மெத்தடில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க பேக்கேஜோட நேமு.
எம் இன்ஸ்டால் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இது வந்து ஆர்பிஎம் ஃபைல் தான், ஸோ ஆர்பிஎம் ஐவிஹெச்சும் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எம் இன்ஸ்டால் கொடுக்கும்போது என்ன பெனிஃபிட்னா, இந்த ஆர்பிஎம் ஃபைலுக்கு ஏதாவது டிபெண்டன்சி இருக்குது அப்படின்னா அதை ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட்டில் இருந்து எடுத்து இதுவே இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆர்பிஎம் அப்படி கிடையாது. இதில் இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண சொல்லிங்கன்னா இந்த பேக்கேஜ் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணோம். டிபெண்டன்சி இருந்துச்சுன்னா டிபெண்டன்சி எரரை வந்து த்ரோ பண்ணுங்க தவிர ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணாது. இது போக நம்ம டவுன்லோட் பண்ணாமல் டைரெக்டாக அந்த லிங்க் மூலமாகவே இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் நான் 3வது மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வந்து நான் வேறு லொக்கேஷனுக்கே போய்க்கிறேன். இந்த இடத்துல அந்த ஃபைல் கிடையாது. எம் இன்ஸ்டால் கொடுத்தேன் அப்படின்னா அந்த லிங்கை கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிரும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த மெத்தடு. எஸ் கேட்குது. பார்த்தீங்கன்னா ரெப்போ நேம் காமிக்குது. ரெப்போ நேம் எஸ்ன்னு கொடுத்தேன். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரே நிமிஷம். ஓகே, இந்த இடத்துல நம்ம ரெப்போலாம் செக் பண்ணோம்ல. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணலாம் என்னென்ன ரெப்போலாம் இருக்குது அப்படிங்கிறத. இப்போ எம் ரெப்போ லிஸ்ட் எனேபிள்னு மட்டும் கொடுப்பேன். ஸோ அதில் வந்து என்னென்னா MySQLம் வருது. இதுக்கு முன்னாடி MySQLலாம் வரல. ஓகேவா? ஸோ அதுக்காக ஓகே, MySQLல 9.7 வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. அடுத்து நீங்கள் அந்த ரெப்போ லொக்கேஷனுக்கு காமிச்சாலாம் டிஃபால்ட் லொக்கேஷன் போகலாம். /etc m டாட் repos டாட் d. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் MySQL ரெப்போ காமிக்குது. ஓகேவா? இதுதான் மெயின் ரெப்போ. ஸோ இதை வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட் போட்டும் பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு ஃபைல் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு லிங்க் தான், இதுக்குள்ளே எல்லாமே இருக்கும். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு ரெப்போ பேஸ்டு இன்ஸ்டாலேஷன். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரெப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து MySQL கம்யூனிட்டி 8.0 வெர்ஷனில் உள்ள ரெப்போ. ஓகேவா? இது வந்து டிசேபிளில் இருக்குது. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் வந்து 9.7. ஸோ அது டிசேபிளில் இருக்குது. இந்த 8.0க்குள்ள கம்யூனிட்டி வெர்ஷன் கிளஸ்டர் இது எல்லாமே இது எல்லாமே 8.0க்குள்ள இருக்குது. ஓகேவா? அடுத்து வந்து 8.4 அது ரிலேட்டடான ரெப்போ எல்லாமே டிசேபிளில் தான் இருக்குது. ஓகேவா? இந்த எனேபிள் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கிறது எல்லாமே டிசேபிள். எனேபிள் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கிறது எல்லாமே எனேபிள் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் இது தான். ஸோ நம்ம வந்து இந்த ஒரு ரெப்போவை வச்சு நம்ம 3 வெர்ஷனில் உள்ள சாஃப்ட்வேரும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் மெத்தடு. நம்ம தேவைன்னா இதை டிசேபிள் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் ஹெட்டிங் மட்டும் கொடுக்கும். ஏன்னா இது நிறைய இருக்குல்ல, லிங்க் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹெட்டிங் மட்டும் கொடுக்குற மாதிரி பார்த்தேன். ஸோ என்ன ரிலேட்டடான ரெப்போஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இதில் லிஸ்ட் பண்ணிடும். ஓகேவா? ஓகே, நான் சொன்ன மாதிரி இதுதான் ஈஸியஸ்ட் வேயா. இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நம்ம வந்து ரெப்போ வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணணும் அப்படின்னா இது வந்து பழைய கான்ஃபிக். ஸோ நான் 8.4 இருக்கும்போது எடுத்த டாக்குமெண்ட். ஸோ அதனால் இது வந்து டிசேபிள் பண்ணுறது 8.4 டிசேபிள் பண்ணிவிட்டு 8.0 வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ வந்து 9.7 டிசேபிள் பண்ணிவிட்டு 8.4 இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை 8.0 கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இது மேனுவல் மெத்தட், VA மெத்தடில் போட்டு நீங்கள் எடிட் பண்ணி இந்த எனேபிள் மட்டும் எனேபிள் பண்ணிவிட்டு 9.7ஓட எனேபிளை 0 பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அடுத்து இந்த கீ பார்த்தீங்கன்னா
MySQL இன்ஸ்டால் பண்ணும்போதே நமக்கு வந்து கீ இன்ஸ்டால் ஆகும். டிஃபால்ட்டாக என்ன இருக்கும்னா, டிஃபால்ட்டாக ஆரக்கிளோட ரெட்டாடோட லினக்ஸில் உள்ள கீ எல்லாமே இருக்கும். இதோட கீ டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RBM QI, ஓகேவா, இதுலேயே இருக்குது. RBM-QI அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த கீயும் கொடுக்கணும், ஓகேவா. கீயை கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு எது ரிலேட்டடான கீ அப்படிங்கிறது இதில் வந்துடும், ஓகேவா. இது வந்து ரெட் ஹேட் லினக்ஸோட கீ. இதில் வந்து 3 ரிலேட்டடாக கீ இருக்குது. இது என்னங்கிறத பார்க்கலாம். RBM-QA அப்படின்னா கொரி ஆல். இது வந்து கொரி அபவுட் இந்த கீயோட இன்ஃபர்மேஷனை கொடுக்கும், ஓகேவா. ஸோ அடுத்ததை பார்க்கலாம். அடுத்ததும் ரெட் ஹேட்டோடது தான், ஓகேவா. நம்ம அதுக்கு அடுத்ததை பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுறதுக்காக தான், ஏன்னா நம்ம MySQL இன்னும் இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ அதனால MySQLோட கீ எதுவும் இதில் ஆட் ஆகலை. இது ஆட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆட் ஆன அப்புறம் காமிப்பேன். உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது கீயை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி RBM-E கொடுத்து அந்த கீ நேமை கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும். அப்புறம் இப்போ ரெப்போ இன்ஸ்டால் பண்ண பிறகு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும், ஆனால் அதோட பேக்கேஜ் நேம் தெரியல அப்படின்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு MySQL கிளைண்ட்டை எடுத்துருக்கேன், ஓகேவா. கிளைண்ட் டூல் தான். ஜஸ்ட் MySQL சர்ச் பண்ணியாச்சு அப்படின்னா இது வந்து எதை இன்ஸ்டால் பண்ணால் MySQL கிடைக்கும் அப்படிங்கிறத காமிக்கும். நீங்கள் இத்தனை சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா MySQL கிளைண்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிரும், ஓகேவா. ஸோ அதுதான் இதோட கான்செப்ட். அடுத்து என்ன மெத்தட் அப்படின்னா, MySQL இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துக்கலாம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் MySQL அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது. லிஸ்ட் அப்படின்னா ரெப்போவில் இருக்கிற லிஸ்ட் எல்லாமே காமிக்கும். ஆனால் நம்ம கிரப் பண்ணி MySQL மட்டும் தான் காமிக்கிறோம், அது எடுக்கிறோம், ஓகேவா. ஸோ MySQL ரிலேட்டடான பேக்கேஜ் எல்லாமே இதில் வந்துடும், ஓகேவா. இது ஒரு மெத்தடு. அடுத்து என்னென்னா இது ப்ரொவைட். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கமாண்டு தான் தெரியும், ஆனால் அதோட பேக்கேஜ் நேம் தெரியாது அப்படின்னாலும் நம்ம கமாண்டை வச்சும் கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேவா. ஸோ நான் MySQL ஷெல்லு இன்ஸ்டால் பண்ணால் தான் SH இன்ஸ்டால் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்குறேன். MySQL ஷெல்லு இன்ஸ்டால் பண்ணு அப்படிங்கிறது. அதில் நம்மளுக்கு என்ன வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் பண்ணிக்கலாம். இப்போ 9.7 வந்து நமக்கு 2 வெர்ஷன் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ரெண்டையுமே காமிக்கும். இது ஒரு மெத்தடு. இப்போ ரெப்போ லிஸ்ட் நம்ம பார்க்கணுன்னு சொன்னேன்ல, ஸோ அதை வந்து இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இப்போ MySQL 8 இல்லை, ஏன்னா நம்மகிட்ட 9 தான் இருக்குது. ஸோ இப்போ 9 போட்டோம் அப்படின்னா 9 வரும். ஒரு நிமிஷம், ரெப்போ லிஸ்ட், ஓகேவா. நான் வந்துருக்கேன், ஹைஃபன் வர வேண்டியிருக்கு, அதனால அது வரல. இப்போ எனேபிள் ஆன ரெப்போ தான் இப்போ ஃபஸ்ட்டு காமிக்குது. ஜஸ்ட்டு நான் அதையும் காமிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் லிஸ்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ரெப்போ லிஸ்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா என்னென்ன ரெப்போ இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். ஸோ இவ்வளோ MySQL ரெப்போ இருக்குது. அதில் வந்து நமக்கு 3 தான் எனேபிளாக இருக்குது, ஓகேவா. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகே. அப்புறம் ரிமூவ் பண்ணணும்னா இந்த இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அந்த கீ பேக்கேஜ் மட்டும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ப்ளஸ்ஸு MySQL எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன்.